வணக்கம் அன்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏதோ ஒரு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானுடைய அந்த தாக்கம் இருக்கிறதுனால உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தா சனி மகா பிரதோஷம் அப்படின்றது 4ஆம் தேதி வர்றதுனால இன்னைக்கு கால பைரவரை வழிபடுறதும் அதே மாதிரி சனீஸ்வரனை வழிபடுறதும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பொதுவாகவே, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த அக்டோபர் மாதம், அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. மேச ராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் வராரு. கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னா திருமண ஸ்தானத்தில் வராரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது இந்த மாதத்துலையாவது நம்ம தொழில் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதத்துலையாவது நமக்கு புத்திரபாகியம் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதத்துலையாவது நமக்கு திருமணம் வரன் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மாதத்துல இருந்தாவது நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா, இந்த மாதிரின்றது ஒவ்வொரு மேச ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி கரெக்டான்றது, அதாவது செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கலஸ்தர ஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு துலா ராசி. துலா ராசியில் தான் இப்போ செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் பகவான் துலா ராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா இதில் எத்தனை தேதி வரைக்கும் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வரன் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் திருமண வரனுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி உங்களை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ நம்மளோட நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருந்ததை தவிர நமக்கு நல்லா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் வர்றதுனால நிச்சயமாக திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் 27 தேதி வரைக்குமே உங்களுக்கு மாங்கலி பலம் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தன்னுடைய ராசியில இருந்து, அதாவது கன்னி ராசியில இருந்து இன்னைக்கு 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி பார்த்தா கன்னி ராசியில இருந்து அவர் துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்ப இந்த கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு மாங்கலி ஸ்தானத்திலேயே உட்கார்றார். அப்போ உங்க ராசிக்கு அதிபதியும் ரெண்டாவது உங்களுக்கு 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி, ரெண்டாவது 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 3ஆம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் உட்கார்றார். அப்போ அந்த 3ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல வலு சேர்க்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லைங்களா? அதனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் வரம் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தாலும் கலஸ்தர ஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட 27 தேதி வரைக்கும்.
அதே மாதிரி தைரியஸ்தானத்துக்கும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானும் பார்த்தாலும் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கலஸ்தரஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு முக்கியமாகவே கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இதில் மாற்றம் கிடையாது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு 2ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து தனக்காரகன், 2வது வந்து குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருந்துட்டு அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு போறாரு. அப்போ இந்த 9 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு, அதாவது மனைவின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5வது பாவகம் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய வீட்டில் தான் இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதியே புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து கட்டான்றது சுக்கிரன் போய் நீச்சம் அடைகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண் ஒத்து போனால் பெண் ஒத்து போக மாட்டாங்க, பெண்ணு ஒத்து போனால் ஆண் ஒத்து போட்டவன், இது 2 பேரும் ஒத்து போனால் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு 9ஆம் தேதி போறதுனால அது குறிப்பாக போய் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா செயல் இழந்துருவார்னு அர்த்தம். அப்போ செயல் இழந்துட்டாருன்னா ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு பாதகமான வேலைகள் தான் காட்டுவார். அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார 9ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே கண்டிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக சொல்கிற சங்கடம் வராது. அப்படி விட்டு கொடுத்து போகல அப்படின்னா தேவையில்லாத ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான்றவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இன்னைக்கு தைரியஸ்தானத்தில் புதன் வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். அப்போ குரு பகவான் அதிசாரமாகும் போது என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் போய் உச்சம் அடைகிறார். அப்போ கடகராசியில் குரு போய் உச்சம் அடையும் போது உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குழந்தை இல்லை, சரியான படிப்பு இல்லை, நல்ல வேலை இல்லை, வாழ்வாதாரம் நல்லா இல்லை, வளர்ச்சி நல்லா இல்லை, பொதுவாகவே நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு எதிர்பார்க்குற மேச ராசிக்காரர்களுக்கு குரு வந்து இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வந்து அதிசாரமாகிறார். அப்போ அதிசாரம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அப்போ கடகத்துக்கு போய் எத்தனை வயல் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 26 நாட்கள். அந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. 2வது உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களோட கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா குரு பகவான் தான் நவகிரகத்திலே எல்லாத்தையுமே கொடுக்குறவர் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா இன்னைக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார், சரிங்களா. 17ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ சுகஸ்தானத்துக்கு போய் குரு வந்து உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மண்மனை யோகத்தை கொடுக்குறாரு, வீடு வாசல் கட்டுற யோகத்தை கொடுக்குறாரு, வெளிநாடு போகிற யோகத்தை கொடுக்குறாரு. இது போக பார்த்தா இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு, புரியுதுங்களா. அதனால எப்படி பார்த்தாலுமே இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ பொதுவாக யார் பார்த்தாலும் மேசராசிக்கு நல்லா இல்லை நல்லா இல்லை. ஏன்னா இப்போ நல்லா இல்லைன்னு காரணத்துக்கு என்னன்னா விரைய சனி, 7.5 சனி நடக்குது இல்லைங்களா. 7.5 சனியிலே இப்போ விரைச்சனி நடக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதிக்குது. அந்த பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு, அது ஒரு வகையில் உங்களுக்கு பரவாயில்லை. குரு பகவான் 17ஆம் தேதி அதிசாரமாகிறார். அப்போ அந்த வகையில் பார்த்தா குரு உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. இது போக உங்கள் ராசிக்கு அதிபதி கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்லை. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் போய் அடுத்தது புத்திர பாக்கியத்திலிருந்து உங்களுக்கு கரெக்டான்றது 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் போய் உங்களுக்கு வந்து நீச்சம் அடைகிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து அதாவதுன்றது தான் அடுத்தது தான் 27ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலம். அப்போ 27ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஒரு இடம் கிரைம் பண்ணுறதோ
இடம் வாங்குறதோ, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டிய ஹாஸ்பிட்டல் போகிறதோ, இல்லை கடன் பிரச்சனைக்காக வேண்டி ஏதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கோ, இந்த மாதிரி எதிர்பார்க்குற மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் பொதுவாகவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்கிறத தவிர பாதகமாக இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு மேலே வந்து கடகராசிக்கு அதிசாரம் ஆகிறதுனால நிச்சயமாக 17ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நாளாக அந்த பெண்டிங்கில் இருக்கிற காரியமெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கி செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்டேட் ஆக முடியும். சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தா நம்ம என்னதான் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்டனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நிச்சயமாக நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.